வாஜ்பாயின் அமைச்சரவையில் 5 ஆண்டுகள் பங்கேற்ற திமுக தமிழகத்தில் பிரபலமான பூங்காவிற்கோ நூலகத்திற்கோ அவரது பெயரை சூட்ட வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் ராஜா கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை பாஜக தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பட்டியல் சமூகத்தினருக்கான நலத்திட்டங்களுக்காக வழங்கப்பட்ட பெருமளவிலான நிதியை செலவிடாமல் மத்திய அரசுக்கு தமிழக அரசு திருப்பி அனுப்பியுள்ளதாக கூறினார். பட்டியல் சமுதாயத்தினருடைய நலனுக்கு என்று ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் எஸ்சி அண்ட் எஸ்டி கம்யூனிட்டிஸ் அதுக்கு கொடுக்கின்ற நிதிகள் ஆயிரக்கணக்கான கோடிக்கு திரும்ப அனுப்பியிருக்கு மாநில அரசாங்கம். ஸோ இதற்கான டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் 90 லட்சம் வீடுகள் பட்டியல் சமுதாயத்தினருக்கு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார். எங்கே கொடுக்குறீங்க? இதுவரை எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? ஆகவே மக்களை தேர்தல் காலத்தில் ஏமாற்றுவதற்காக பொய்யான நேரேட்டிவ்ஸ், ஃபால்ஸ் கிளைம், அதன் மூலமாக மக்களை திசை திருப்ப மாநில அரசு முனைவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திராவிட முன்னேற்ற கழகம் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய அமைச்சரவையில் பங்கு பெற்றது. அதனால் தமிழகத்தில் பிரபலமான பூங்காவோ அல்லது லைப்ரரியோ வாஜ்பாய் அவர்கள் பெயர் வைக்க வேண்டும். அதுக்கு உடனடியாக தமிழக முதலமைச்சர், நீங்களே ஆட்சியில் இருந்தீங்க 5 வருஷம், ஆகவே அந்த மிகப்பெரிய ஜனநாயகவாதி இந்த உலகத்தில் வாஜ்பாய் அவர்களுடைய பெயர் வைக்க மாநில முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பது. இந்த ஜனவரியில் கூடுற சட்டசபை குளிர்கால கூட்டத்தொடரில் அதை அறிவிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்.